ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்டை நம்ம இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரியல் அனாலிசிஸ்லேருந்து பர்டிகுலராக சீக்வன்சஸ் டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 15th கொஸ்டின் பார்க்கலாம். 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். 15th கொஸ்டின், கன்சிடர் எ சீக்வன்ஸ் an. an is equal to minus 1 power n into 1 by 2 minus 1 by n. And let bn is equal to summation k is equal to 1 to n ak for all n belongs to capital N. Then which of the following is true? Option A, limit n tends to infinity bn is equal to 0. Option B, limit n tends to infinity supremum of bn is greater than 1 by 2. Option C, limit n tends to infinity infimum of bn is less than minus 1 by 2. Option D, limit infimum bn is less than or equal to limit supremum bn lies between 0 and 1 by 2. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2019ல சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இல்ல ஏஎன் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து பிஎன் அதை வச்சு ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு லிமிட் நம்ம கண்டுபிடிக்கும் போது லிமிட் சுப்ரீமம், இன்ஃபிமம் இந்த வேல்யூஸ்ல என்ன ஆன்சர் இதுல கரெக்டா இருக்கும் அப்படின்றதான் கெஸ் பண்ணணும். இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க லிமிட் போட்டு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லிமிட் சுப்ரீமம் பிஎன் இஸ் கிரேட்டர் தேன் 1 by 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப 15th கொஸ்டினோட ஆன்சர் நம்ம எப்படி வந்ததுன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ஏஎன்றது சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏஎன்ன்றது மைனஸ் 1 பவர் என் 1 by 2 மைனஸ் 1 by nன்றது, பிஎன்ன்றது நம்மளுக்கு சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n ஏகேன்றது தான் நம்மளுக்கு சீரீஸ் பிகே, பிஎன்ன்ற சீரீஸ். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎன்ல ஏ என்ன பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க சீரீஸ். ஸோ bn is equal to summation k is equal to 1 to n ak ன்னு எழுதியிருக்கோம். இப்ப ak an இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த an இருக்க இடத்துல ak சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், அந்த சம்மேஷன் ak. ஸோ அடுத்த ஸ்டெப்ல எப்படி வரும் அப்படின்னாக்க bn is equal to k is equal to 1 to n ak இருக்க இடத்துல minus 1 power k 1 by 2 minus 1 by k என்ற ஆன்சர் வந்துடும். இப்ப இதெல்லாம் உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். மைனஸ் 1 by 1 பவர் கேவால உள்ள நம்ம இந்த டேர்ம்ஸ்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 1 பவர் கே இன்ட்டு 1 by 2 மைனஸ் 1 பவர் கே இன்ட்டு 1 by கேன்னு எழுதிக்கிறேன். ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால அதையும் சேர்த்துட்டா மைனஸ் 1 பவர் கே பிளஸ் 1ன்னு வரும். இப்ப இந்த பிகே இருக்கு இல்லையா, இந்த பிகே வந்து நான் என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்பாண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் B3 B2 எல்லாம் எப்படி வருதுன்றதை இப்ப போட்டு காமிப்போம். இப்ப B2னாக்க என்ன பண்ணணும், n is equal to 2 போடணும். அப்ப n is equal to 2னா ஃபர்ஸ்ட் சம்மேஷன்ல பாருங்க 1 by 2 காமனா எடுத்துக்கலாம். மைனஸ் 1 வந்து எத்தனை தடவை வரும் உங்களுக்கு, 2 தடவை வரும். k is equal to 1க்கு 1, k is equal to 2க்கு 1 வரும். அப்ப மைனஸ் 1 பவர் சம்மேஷன், இது வந்து சம்மேஷன் மைனஸ் 1 பவர் kன்னு வரும். kவுக்கு வந்து 1 and 2ன்னு வரும். அப்ப மைனஸ் kவுக்கு 1 போட்டீங்கன்னாக்க மைனஸ் 1, கேவுக்கு 2 போட்டா பிளஸ் 1 கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் சம்மேஷன் நம்மளுக்கு 1 by 2 இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் 1 வரும். பிளஸ் சம்மேஷன் அடுத்த செகண்ட் டேர்ம் பாருங்க, இந்த டேர்ம் வந்து k is equal to 1 to n மைனஸ் 1 பவர் k பிளஸ் 1. அதுல k is equal to 1 to 2 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு மைனஸ் 1 பவர் கேவுக்கு 1 போட்டோம்னா இந்த டேர்ம் வந்து மைனஸ் 1 பவர் 2 வந்துடும், பிளஸ் டேர்ம் ஆயிடும். அப்ப பிளஸ் 1ன்னு வந்துடும். செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா மைனஸ் 1 பவர் 3 இன்ட்டு 1 by 2ன்னு கிடைக்கும். ஸோ என்ன ஆன்சர் வரும்னா 1 மைனஸ் 1 by 2ன்னு கிடைக்கும். அப்ப இந்த எக்ஸ்பான்ஷன்ல பாத்தீங்கன்னா n is equal to 2 போடும்போது 1 மைனஸ் 1 by 2ன்னு கிடைக்கும். அடுத்தது B3 பாருங்க, B3ல எனக்கு அதே மாதிரி சம்மேஷன்ல மைனஸ் 1 பவர் 3ன்னு வரும். k is equal to 1 to 3 வரைக்கும் வரும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 1, அப்ப 1 1 கேன்சல் ஆயிடும், பிளஸ் 1 மைனஸ் 1. செகண்ட் சம்மேஷன் மைனஸ் 1 பவர் k பிளஸ் 1 1
by k கிடைக்கும். அதை எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது log 2 ஓட ஃபார்முலா கிடைக்கும். log 2 ஓட ஃபார்முலா என்னன்னாக்க நம்மளுக்கு natural log of 2ன்றது log 2 base eன்றது natural log. அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 minus 1 by 2 plus 1 by 3 minus 1 by 4 plus 1 by 5 minus 1 by 6 இப்படி alternate sign வச்சு இந்த மாதிரி எழுத முடிஞ்சது அப்படின்னா அதான் log 2ன்னு எழுதுவோம். அப்ப நம்மளுக்கு வர்ற ஆன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா B2ல பாத்தீங்கன்னா n ஈவனா இருக்கும்போது இப்ப B2 போட்டு காமிக்கும் போது அதுல கிடைச்சது எனக்கு log 2 ஓட ஆன்சர் கிடைக்கும். அண்ட் n ஆடா இருக்கும்போது log 2 minus 1 by 2ன்ற ஆன்சர் கிடைச்சது. அப்ப சுப்ரீமம் நான் அப்ளை பண்ணும்போது நம்ம log 2 தான் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து n ஈவனா இருக்கும்போது log 2 நேச்சுரல் log 2, n ஆடா இருக்கும்போது நேச்சுரல் log 2 minus 1 by 2 கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் போது சுப்ரீமம் எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த log 2 ஆன்சர் கிடைக்கும். அப்ப இந்த வேல்யூ இஸ் கிரேட்டர் than 1 by 2. ஏன்னா நம்மளுக்கு நேச்சுரல் log வேல்யூ பாத்தீங்கன்னா 0.6931ன்றது தான் ஆன்சர் நம்மளுக்கு. இந்த ஆன்சர் log 2 ஓட ஆன்சர். ஆனா 1 by 2 ஓட ஆன்சர் வந்து 0.5. ஸோ 0.6 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 0.5. ஸோ என்ன ஆன்சர் நமக்கு கரெக்ட்னு ஒத்துக்கலாம்னா ஆப்ஷன் பி லிமிட் சுப்ரீமம் bn இஸ் கிரேட்டர் than 1 by 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதுல ஒண்ணுமே நம்ம பண்ணல. an பேஸ் பண்ணி bn ஃபார்ம் பண்ணிருக்கோம். bn ஃபார்ம் பண்ணிட்டு n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4 ஒரு 4 b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு இந்த கன்க்ளூஷனை கொடுக்கணும். லிமிட் bn வேல்யூ n ஆடா இருக்கும்போது log 2 minus 1 by 2, n ஈவனா இருக்கும்போது log 2 வரும். இப்போ இதுல மேக்ஸிமம் போது எனக்கு லிமிட் சுப்ரீமம் வேல்யூ இஸ் log 2. log 2 is always greater than 1 by 2ன்றதுனால இந்த ஆப்ஷன் B நம்ம கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். Next 16th question. Which of the following is true? Option A summation n is equal to 1 to infinity minus 1 power n by n does not converge. Option B summation 1 by n converges. Option C summation m is equal to 1 to infinity and summation n is equal to infinity 1 to infinity 1 by m plus n whole square converges. Option D summation m is equal to 1 to infinity n is equal to 1 to infinity 1 by m plus n whole square diverges. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2019ல சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் ஆன்சர் தப்பானதை வந்து ஃபில்டர் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் நம்மளுக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ன்றது. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். 16th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன ட்ரூன்றது தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் ஃபால்ஸா இருக்குன்றதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ சமேஷன் 1 by n வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது ராங். ஏன்னா சமேஷன் 1 by n வந்து டைவர்ஜ் ஆகும். அதே மாதிரி இது வந்து டைவர்ஜ். அதே மாதிரி ஆப்ஷன் ஏவுல கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு சமேஷன் -1 power n divided by n வந்து டஸ் நாட் கன்வர்ஜ்ன்றது தப்பு. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆயிருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு தப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பியும் நம்மளுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சமேஷன் 1 by n டைவர்ஜஸ் தான். ஆனா வந்து இங்க கொடுத்துருக்கிறது கன்வர்ஜஸ் கொடுத்துருக்கறதுனால ராங். அது மாதிரி சமேஷன் -1 power n divided by nன்றது நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆகும். இங்க வந்து டஸ் நாட் கன்வர்ஜ்னு கொடுத்துருக்கறதுனால இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த சிஎன்டி குள்ளர் தான் இப்போ வந்து நம்ம கரெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். அப்ப சிஎன்டில பாத்தீங்கன்னா ஒரு சம்மேஷன் டபுள் சம்மேஷன் கொடுத்து 1 by m plus n ஹோல் ஸ்கொயர் கன்வர்ஜா டைவர்ஜான்னு செக் பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த சீரீஸ் வந்து சம் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்ஃபைனைட் சீரீஸ் கன்வர்ஜா இல்ல டைவர்ஜான்னு செக் பண்றதுக்கு நம்ம வந்து டைரக்டா அதை வந்து கன்வர்ஜ் டைவர்ஜ்னு சொல்லாம nth டேர்ம் எடுத்து அது வந்து கன்வர்ஜ் இல்ல டைவர்ஜ்னு சொல்லிட்டோம்னா அந்த இன்ஃபைனைட் சீரீஸும் நம்மளுக்கு கன்வர்ஜ் இல்ல டைவர்ஜ்னு சொல்லிடலாம். சோ இந்த சமேஷன் இந்த இன்ஃபைனைட் சீரீஸோட nth டேர்ம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ann is equal to summation 1 to n summation l is equal to 1 to n 1 by k plus l whole square னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த சீரீஸோட இந்த இன்ஃபைனைட் சீரீஸ் கொடுத்துருக்கிற இன்ஃபைனைட் சீரீஸோட nth டேர்ம் ann ன்னு எடுத்துக்கலாம்.
இப்ப இதுல நம்ம I is equal to 2 to n minus 1 for all n is greater than or equal to 3 க்கு நம்ம போடும்போது இந்த ரிசல்ட் நம்ம பாத்துக்கலாம். 1 by 1 plus I minus 1 whole square 1 by 2 plus I minus 2 whole square நம்மளுக்கு சேமா வரும். அதே மாதிரி 1 by I square சேமா இருக்கும். So A2n ல இருக்க terms எல்லாமே பாத்தீங்கன்னா summation I is equal to 2 to n minus 1. ஏன்னா ரெண்டு சம்மேஷனும் நம்மளுக்கு 1 to n வரைக்கும் கொடுத்திருக்கறதுனால நம்ம ஒரே சம்மேஷனா இங்க போட்டுக்கலாம். A2n எப்படி ANN எப்படி வருது அப்படின்னா greater than or equal to summation 2 to n minus 1 I minus 1 divided by I square போட்டுக்கலாம். இது வந்து which is greater than or equal to 1 by 2 summation I by I ன்னு கிடைக்கும். எப்ப வந்து நம்மளுக்கு greater than something ன்னு கிடைக்குதோ அது வந்து கண்டிப்பா diverges ன்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்க வந்து less than epsilon an tends to L இருந்ததுன்னா an minus L is less than epsilon வரும். அப்ப converges இல்ல boundedness இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு less than condition தான் வரணும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு greater than or equal to 1 by 2 summation I is equal to 2 to n minus 1 I by I ன்னு கிடைச்சிருக்கனால இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா diverges to infinity as n tends to infinity ன்னு சொல்லிடலாம். அப்ப sum to n termே நம்மளுக்கு tends to infinity அப்படின்னா ஒரிஜினல் சீரிஸ் நம்மளுக்கு tends to infinity அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டினாலே நம்மளுக்கு தெரியும் டைவர்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் டி summation double summation 1 by m plus n whole square diverges. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 17th question. For n belongs to n, which of the following is true? Option A, root n plus 1 minus root n is greater than 1 by root n for all except possibly finitely many n. So option B, root of n plus 1 minus root n is less than 1 by root n except possibly finitely many n. Option C, root n plus 1 minus root n greater than 1 for all except possibly finitely many n. Option D, root n plus 1 minus root n is greater than 2 for all except possibly finitely many value of n. அதாவது எல்லா except possibly finite values தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு root of n plus 1 minus root n வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சு அது வந்து greater than 1 by root n less than 1 by root n இல்ல greater than 1 greater than 2 கண்டுபிடிக்கணும். இதுல எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2019ல CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி which is less than 1 by root n கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இருக்கிற ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப ரூட் n பிளஸ் 1 மைனஸ் ரூட் n-க்கு இதோட கான்ஜுகேட்னு பாத்தீங்கன்னா ரூட் n பிளஸ் 1 பிளஸ் ரூட் n. இதால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது a இது b மாதிரி அர்த்தம், a மைனஸ் b இது a பிளஸ் b மாதிரி அர்த்தம். அப்ப a மைனஸ் b இன்டு a பிளஸ் b ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா a ஸ்கொயருக்கு n பிளஸ் 1 அண்ட் b க்கு பதில் b ஸ்கொயருக்கு n ரூட் n பிளஸ் 1 ஸ்கொயர்னு வரும், n பிளஸ் 1. அப்ப ரூட் n-க்கு ஸ்கொயரு, அப்ப அது n. அப்ப இது ரெண்டும் நம்மளுக்கு n கேன்சல் ஆயிடுது நம்மளுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல டிவைடட் பை ரூட் n பிளஸ் 1 பிளஸ் ரூட் n. அப்ப மேல பாத்தீங்கன்னா எனக்கு எது மட்டும்தான் வருது, 1 பை ரூட் n பிளஸ் 1 பிளஸ் ரூட் n. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு less than 1 by root n, ரெண்டாவது டேர்ம் less than 1 by root n ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா which is less than 1 by 2 times root n ன்னு எழுதிக்கலாம். இந்த 1 by half root n half into 1 by root n is less than 1 by root n-ன்றது clear answer. So option B, root n plus 1 minus root n is less than 1 by n-ன்றதுதான் நம்மளுக்கான true statement. 18th question. Consider the sequence of rational numbers qk, k greater than or equal to 1. Qk is equal to summation n is equal to 1 to k 1 by 10 power n square. The sequence q1 is equal to 0.1, q2 is equal to 0.1001, q3 is equal to 0.1001, 00001,
etc. Which of the following is true? Option A, this sequence is bounded and convergent in Q. Q ன்றது rationals. Option B, the sequence is not bounded. Option C, the sequence is bounded but not a Cauchy sequence. Option D, this sequence is bounded and Cauchy but not convergent in Q. இந்த question December 2013 CSIR examல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அதுல Q1, Q2, Q3 எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க எப்படி வரும் ஐடியான்ட்டு. அதை பேஸ் பண்ணி இந்த சீக்வன்ஸ் பவுண்டடா, கன்வர்ஜென்டா இல்ல காஷியா அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணோம். அதுலயும் பர்டிகுலரா கன்வர்ஜென்ட் அண்ட் பவுண்டட் இன் ரேஷனல்ஸ் தான்றதெல்லாம் செக் பண்ணோம். இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, the sequence is bounded and Cauchy but not convergent in Q. இதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னென்ன செக் பண்ணோம், பவுண்டடா இல்ல கன்வர்ஜென்டா இல்ல நாட் பவுண்டடா இல்ல காஷியான்றதெல்லாம் செக் பண்ணோம். அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பவுண்டட செக் பண்ணலாம். அப்ப QK கொடுக்கும் போதே எப்படி கொடுத்திருக்காங்க, சமேஷன் 1/10^n² சொல்லியிருக்காங்க. அப்ப 1/10^n²னா 1 somethingனாலே கண்டிப்பா அந்த சமேஷன் அந்த n²னாலே கண்டிப்பா அந்த வேல்யூ less than 1 தான் இருக்கும். 1 somethingனு கொடுத்திருந்தாலே அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா that lies between 0 and 1ன்றது நம்மளுக்கு தெரியும். So lower bound 0 and upper bound 1 வர்றதுனால நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட்னு சொல்லிடலாம். இப்ப அடுத்தது வந்து கன்வர்ஜென்ட் செக் பண்றதுக்கு முன்னாடி காஷின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்ப காஷியான்னு செக் பண்றதுக்கு nth term minus mth term is less than எப்சிலான் ஏதோ ஒரு ஆன்சர் வரணும். இப்ப வந்து nth term minus mth term, nth termல இருந்து mth term மைனஸ் பண்றோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா nth termல 1 2 3 எக்ஸெட்ரா n m m+1 எக்ஸெட்ரா n வரைக்கும் இருக்கு. மைனஸ் எந்த டேர்ம் மைனஸ் பண்றோம், 1ல இருந்து m வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்றோம். m வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். மைனஸ் பண்ணும்போது தேர்ட் டேர்ம் mth டேர்ம் கட் ஆயிடும். அப்ப எதுல இருந்து இருக்கும் அப்படின்னா m+1 டேர்ம்ல இருந்து nth டேர்ம் வரைக்கும் இருக்கும். அப்ப 1/10^m+1² to 10^n² வரைக்கும் இருக்கிறது which is less than 1/10^m² எழுதிக்கலாம். இந்த வேல்யூ இது less than எப்சிலான் எழுதிக்கலாம். So Qn minus Qm is less than எப்சிலான் கிடைச்சிட்டதுனால இந்த சீக்வன்ஸ் வந்து காஷி அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப இது வந்து நம்மளுக்கு இந்த given சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் அண்ட் ஏற்கனவே பவுண்டட் சொல்லிட்டோம். converges to a non terminating non repeating நம்பர்னு சொல்லிட்டதுனால நம்மளுக்கு இந்த நான் ரிப்பீட்டிங் நம்பர்னு சொல்லிட்டதுனால லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பா இரேஷனல் நம்பரா தான் இருக்கும். இரேஷனல் நம்பர்னா எதுல இருக்காது, Qல இருக்காது. அப்ப இரேஷனல் நம்பர்னா Qல இல்லைன்னா Q காம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்கும். அப்படின்னா நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பவுண்டட் சொல்லிட்டோம், அடுத்தது காஷின்னு சொல்லிட்டோம் அண்ட் நாட் கன்வர்ஜென்ட் இன் Qன்னு சொல்லிட்டதுனால, ஏன்னா இந்த கன்வர்ஜஸ் டு ஏ நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் நம்பர்னு கொடுத்துட்டதுனால not convergent in rationalsன்றத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். CSIR NET Mathematical Science Question Papers from 2014 to 2019ல இருந்து பர்டிகுலரா ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கிற क्वेश्चंस தான் இப்ப டிஸ்கஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.